இப்போ எல்சிஎம் கைசிஎஃபோட 17வது சம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 16 சம் வரை நம்ம முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கோம், 2 பார்ட்டாக. அதை பார்த்துட்டு இப்போ இந்த 17வது சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் டு கைசிஎஃப் ஆஃப் 124,88, பி ஈக்குவல் டு கைசிஎஃப் ஆஃப் 88,52 கொடுத்துட்டு இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து ஏ ஈக்குவல் டு பி, ஏயும் பியும் சமமாக இருக்கா, இல்லைன்னா பியை விட ஏ பெருசாக இருக்கா, ஏ கிரேட்டர் தென் பி, இல்லைன்னா ஏ லெஸ் தென் பி அப்படின்னா ஏயை விட பி பெருசாக இருக்கா. இன்னொரு ஆப்ஷன் வந்து ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் கொடுத்துருக்க ரெண்டுக்கும் கைசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இது ஏக்கு கைசிஎஃப் கண்டுபிடிக்கணும். 124,88 மாதிரி போட்டு இதுக்கு 2 காமனாக 4th டேபிள் இருக்கும். 3 12, 1 4 4, 2 4 8, 2 4 8. இதுக்கப்புறம் இந்த 2க்கு காமனாக எந்த ஒரு வாய்ப்பாடும் இல்லை. அடுத்தது அதே மாதிரி பியில் 88,52 அதுக்கு கைசிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். ஒரு 2 4 8, 2 4 8, 1 4 4, 1 4 4, 3 12. இப்போ ரெண்டுக்குமே கைசிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. இதோட கைசிஎஃப் 4, பியோட கைசிஎஃப் 4. அப்புறம் ரெண்டோட கைசிஎஃப் என்ன தான் இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னது, ஏ ஈக்குவல் டு பி, ஏயும் பியும் சமமாக இருக்குது. அதோட ஆன்சர் ஏ ஈக்குவல் டு பி. இப்போ 18வது சம் பார்ப்போம். இரு அடுத்த பகா எண்களின் மீசிம அவற்றின் எதற்கு சமம்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 பகா எண்கள் கொடுத்துருந்தானா அதோட கைசிஎஃப் எப்பவுமே என்னதான் இருக்கும், 1 இருக்கும். மீசியம்னா எல்சிஎம் எப்படி இருக்கும், எதற்கு சமமாக இருக்கும், அவற்றின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். ஆன்சர் வந்து பெருக்கற் பலன். நெக்ஸ்ட் இன்னொரு சம், 19வது சம் பாருங்கள். எல்சிஎம் ஆஃப் 2/3, 3/5, 4/7, 9/13. இதோட எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டிருந்தாலே நான் ஒரு ஃபார்முலா உண்டு. எல்சிஎம் அப்படின்னு கேட்டிருந்தா எல்சிஎம் டிவைட் கைசிஎஃப் இப்படி நீங்கள் எடுத்து எழுதணும். அதாவது மேலே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க நம்பருக்கு கைசிஎஃப் கண்டுபிடிக்கணும். மேலே என்ன நம்பர் இருக்குது, 2 3 4 9. 2 3 4 9 இருக்குது. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 2 போடுங்க. 1 2s are 2, 3 2 2s are 4. இந்த 9 அப்படியே இறக்குங்க. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் போடுங்க. 1 3s are 3, இந்த 2 அப்படியே இறக்கிடலாம். 3 3s are 9. இனிமேல் காமன் இல்லை. அப்போ எல்சிஎம் என்ன இருக்குது, 2 × 3 × 2 × 3. 2 3 6, 6 2 12, 12 3 என்ன வரும், 36. இப்போ எல்சிஎம் கண்டுபிடி. அப்போ கீழே இருக்க நம்பருக்கு கைசிஎஃப் கண்டுபிடிக்கிறேன். என்னது, 3 5 7 30. இந்த எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்குது. அப்போ இதோட கைசிஎஃப் என்ன தான் இருக்கும், ஆன்சர் 1. இப்போ கைசிஎஃப் 1 இருக்கும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம்மோட வேல்யூ 36 டிவைட் 1 ஈக்குவல் டு ஆன்சர் 36. ஒருவேளை இப்படி கைசிஎஃப் ஆஃப் 2/3, 3/5, 4/7, 9/13 கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி அதே தான் கைசிஎஃப் மேலே போட்டு கீழே எல்சிஎம் எழுதணும். இது ஒரு இது, அதாவது 1/36ன்னு ஆன்சர் வரும். நமக்கு எல்சிஎம் கட்டினால 36/1, கைசிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா 1/36ன்னு ஆன்சர் வரும். என்ன வரும், 1/36 ஆன்சர். ரெண்டையும் புரிஞ்சுக்கிடணும். அப்புறம் 20 சம் பார்ப்போம். 72,108 வகுப்படும் மிக சிறிய 5 இலக்க எண் கேட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம இதே மாதிரி ஒரு சம் நடத்திருக்கோம். 8வது சம்னா 11th சம் பார்த்துருக்கோம். அதில் வந்து மிகப்பெரிய 4 இலக்க எண் கேட்டிருப்பாங்க. மிகப்பெரிய 4 இலக்க எண்ணா நம்ம 9 டிஜிட் வச்சு போட்டிருப்போம். 4 இலக்கம்னா 4 டிஜிட்டுக்கு பதிலாக 999 போட்டிருப்போம். இல்லைங்க மிக சிறிய 5 இலக்க எண்ணா 0 வச்சு போடணும். அதாவது ஃபஸ்ட்டு இந்த 2க்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கிறோம். என்னெல்லாம், 72,108. எல்சிஎம் கண்டுபிடிங்க. 4th டேபிள் போடுங்க. 1 4 4, மீதி 3 32, 8 32. இதில் 2 4 8, மீதி 2 28, 5 20, 6 24, 7 28. இப்போ இது 2க்கு காமனாக 3 டேபிள் போடலாம். 6 3 18, 9 3 27. இதுக்கு காமனாக 3 டேபிள் போட்டால் 3 6, 3 9. இப்போ எல்சிஎம் என்னது, 4 × 3 × 3 × 2 × 3. இப்போ இதை எல்சிஎம் கண்டுபிடிங்க. 2 3 6, 6 3 18, 18 18, 4 3 12. இப்போ 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 8 16, மீதி 1, 1 2 2 1 3, 1 8 8, 1 1 6, 11, மீதி 1 216. இதோட எல்சிஎம் என்னது, 216. ஆனால் இது ஆன்சர் கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க, மிக சிறிய 5 இலக்க எண் கேட்டிருக்காங்க. அதாவது 0 டிஜிட்டில் எடுக்கணும். 1 0 0 0 0. அதாவது மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 இருக்கா. இதான் மிக சிறிய 5 இலக்க இந்த எண்ணை 216ஆல் டிவைட் பண்ணணும்.
இப்போ 1000ல் எத்தனை 216 இருக்குதுன்னு பார்க்கணும். 5 டைம்ஸ் போட்டுனா 200 2 10 அது 1000 விட தாண்டிடும். 4 டைம்ஸ் போட்டுப்பாங்க. 216 × 4 4 6 24 மீதி 2 ஒரு நாள் 4 2 6 4 2 8 864. அப்போ 4 × 216 864. இதை கழிக்கணும். 10ல் அதாவது இங்கே 0ல் 4 போகுது, இந்த 1 கடை வாங்கினா 10ல் 4 போனால் 6, இதில் 9 இருக்குது. ஏற்கனவே இதில் 10 இருக்குது, இதில் 1 போயிட்டனால 9, 9ல் 6 போனால் 3, 9ல் 8 போனால் 1. இப்போ 135. இந்த 0 அப்படியே இறக்குங்க. இப்போ இதில் எத்தனை டைம்ஸ் 216 இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது 200 வந்து 5 டைம்ஸ் போட்டால் 1000 வரும். 6 டைம்ஸ் போட்டால் 1200, 4 டைம்ஸ் போட்டால் 1400 வரும். ஆனால் நமக்கு 6 டைம்ஸ் போட்டு பார்க்குமா. 216 6 6 36க்கு 6 மீதி 3 1 6 6 + 3 9 6 2 12 1296. இது சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். 10ல் 6 போனால் 4, இதில் 5 இருக்குங்கிறது 1 கடன் வாங்கினா 15, 15ல் 9 போனால் 6, இங்கே 2 இருக்குது, 2ல் 2 போனால் 0. அப்போ நம்மளுக்கு என்ன மீதி கிடச்சிருக்கு 64. இந்த 64 அந்த 9 டிஜிட் நம்பரில் என்ன பண்ணுவோம், கிடச்சிருக்க மீதியை அப்படி இதில் சப்ட்ராக்ட் பண்ணி போடுவோம். ஆனால் 0 டிஜிட் நம்பரில் அப்படி கிடையாது. நம்ம இந்த 216 இருக்குல்ல, அதில் கொண்டு இதை கழித்து அதில் வர ஆன்சரை இதில் கூட்டி போடணும். அப்போ என்ன இருக்குது, 216 - 64 என்ன வரும், இதை கழித்து பாருங்கள். 216 64 6ல் 4 போனால் 2, 11ல் 6 போனால் 5 152. 152 ஆன்சர் வருதா. அந்த ஆன்சரை இந்த 10,000 கூட கூட்டு போகணும். அப்போ ஆன்சர் என்ன வரும், 10,000 + 152 = 10,152. இதுதான் ஆன்சர்.